தாய் வீடு ஜூலை மாத இதழ் 2026. பானை அலியோஷா. எழுத்துருவாக்கம் லியோ ரோரோய்ஸ். தமிழாக்கம் என்கே மகாலிங்கம். குரல் வடிவம் கு பிரபு. எழுத்தாளரை பற்றியது. லியோ ரோல்ரோய்ஸ் 1828 முதல் 1910 வரை வாழ்ந்த ரஷ்ய எழுத்தாளர், ஆன்மீக சிந்தனையாளர், உலக இலக்கியத்தின் மாபெரும் எழுத்தாளர்களில் ஒருவராகவும் செல்வாக்குள்ளவராகவும் கணிக்கப்படுகின்றார். அவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 6 முறையும் சமாதானத்திற்கான நோபல் பரிசு 2 முறையும் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் கிடைக்கவில்லை. ரஷ்ய நிலப்பிரபுத்துவ குடும்பத்திலே பிறந்தவர். வார் அண்ட் பீஸ், ஆனா கரீனியா, கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், இடியட், பிரதர்ஸ் கராமோசோவ் போன்ற மாபெரும் நாவல்களையும், த டெத் ஆஃப் ஐவன் இலிஷ், ஃபேமிலி ஹாப்பினஸ், ஹாஜி முராட் போன்ற குறு நாவல்களையும் நூற்றுக்கணக்கான சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்ற நூல் காந்தியையும் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் போன்றவர்களையும் வெகுவாக பாதித்தது. அதிலே வன்முறையற்ற எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை எடுத்து கூறுகின்றார். பல கட்டுரை நூல்களையும் எழுதியிருக்கின்றார். ஆழ்ந்த ஆன்மீக விழிப்புணர்ச்சியை அடைந்தபின் எழுதியது கன்ஃபெஷன் என்ற அபுநெபு நூல். ஜேசுநாதரின் மலை பிரசங்கம் அவரை ஒரு தனியா பற்றுள்ள கிறிஸ்தவராக, அராஜகவாதியாகவும் அமைதிவாதியாகவும் ஆக்கியது. ஜெர்மன் மொழியிலே அவர் வாசித்த திருக்குறள் அவரை அஹிம்சாவாதி ஆக்கியது. காந்தி அவரிடம் கேட்ட அறிவுரைகளுக்கு அவர் காந்திக்கு எழுதிய லெட்டர் டு ஹிந்து கடிதங்கள் தொகுப்பாக பெற்றுள்ளன. அதிலே அஹிம்சை கருத்துக்களை காந்திக்கு எடுத்து கூறியுள்ளார். இறுதி காலத்திலே அவர் புலால் உணவை தவிர்த்து சைவ உணவையே உண்டிருக்கின்றார். அவரின் இறுதி நாட்கள் பற்றிய அருமையான திரைப்படம் த லாஸ்ட் ஸ்டேஷன். பலர் அவரின் படைப்புகள் பற்றி புகழ்ந்து எழுதியுள்ளார்கள். வெர்ஜீனியா வோல்ஃப் அவரை நாவலாசிரியர்கள் அனைவரிலும் மிக உயர்ந்தவர் என்று சொல்லியிருக்கின்றார். டோஸ்டாயெவ்ஸ்கி அவருடைய நாவல்களை விரும்பி வாசித்து புகழ்ந்துள்ளார். ஆண்டன் சேகோவ் அவருடன் நேரடி தொடர்பு வைத்திருந்தவர். குஸ்டாவ் ஃப்ளோபியர் இருவரின் போரின் சமாதானமும் நாவலை வாசித்த பின் எத்தகைய உயர்தரமான கலைஞர், இத்தகைய உளவியலாளர் இவர் என்று புகழ்ந்துள்ளார்கள். பிரித்தானியாவைச் சேர்ந்த விமர்சகரும் கவிஞருமான மேத்யூ ஆர்னால்ட் ரோஸ்லோயின் நாவல் ஒரு கடைப்படைப்பு அல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதி என்கின்றார். எல்லோரும் உலகத்தை மாற்றுவோம் என்று நினைக்கின்றார்கள், ஆனால் எவரும் தன்னை மாற்ற நினைப்பதில்லை என்பது அவருடைய சிறந்ததொரு மேற்கோள். மேல்வரும் கதை பலருக்கும் பிடித்த கதை. பாரதியின் எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான் கதை போல அவரின் வாழ்க்கையிலே நடந்த கதை என்று கூறப்படுகின்றது. அமெரிக்க எழுத்தாளரான ஜோர்ஜ் சாண்டர்ஸுக்கு பிடித்த கதை இது. கதைக்குள் செல்வோம். பானை அலியோஷா. பானை அலியோஷா அவன் குடும்பத்திலே இளையவன். அவனை பானை என்று அழைத்தார்கள். ஏனென்றால் அவனை ஒருமுறை அவன் தாய் ஒரு பானை பாலுடன் உதவி குருவின் மனைவி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அவன் ஏதோ ஒன்றுடன் முட்டி அந்த பானையை உடைத்து விட்டான். அதற்காக அவனை அவன் தாயார் அடித்து விட்டார். அதை கண்ட குழந்தைகள் அவனை கேலி செய்தார்கள். அதன் பிறகு அவனுக்கு பானை என்று பட்டம் சூட்டி பானை அலியோஷா என்று அழைத்தார்கள். அலியோஷா உருவத்தில் சிறியவன். அவருடைய காதுகள் பறவையின் சிறகுகள் போன்றவை. பெரிய மூக்கு. அலியோஷாவுக்கு மலை நாய்க்கு உள்ளது போல மூக்கு உள்ளது என்று குழந்தைகள் அவனை பற்றி சொன்னார்கள். அவன் கிராம பள்ளிக்கு படிக்கச் சென்றான். ஆனால் அவன் படிப்பிலே அத்தனை கெட்டிக்காரன் அல்ல. அத்துடன் படிப்பதற்கு அவனுக்கு அதிக நேரமும் கிடைப்பதில்லை. அவனுடைய மூத்த சகோதரன் நகரத்திலே ஒரு வியாபாரியிடம் வேலை செய்தான். அதனால் அலியோஷா அவனுடைய தந்தைக்கு சிறு வயதிலிருந்தே உதவி செய்ய வேண்டியிருந்தது. அவனுக்கு 6 வயது உள்ளதாக இருக்கையிலே சிறுமிகளுடன் சேர்ந்து செம்மறியாடுகளையும் மாடுகளையும் புல்வெளியிலே மேய்க்கச் சென்றான். அதற்கு கொஞ்ச காலத்திற்கு பிறகு பகலிலும் இரவிலும் குதிரைகளை கவனிக்க வேண்டியிருந்தது. 12 வயதாகும் போதே உழவு வண்டி ஓட்டவும் தொடங்கிவிட்டான். அவனிடம் திறமைகள் இருந்தன, ஆனால் உடல் வலிமை இருக்கவில்லை. ஆனால் அவன் எப்போதும் உற்சாகமானவராக இருந்தான். அவனை மற்ற குழந்தைகள் கேலி செய்யும் போது அதைக் கண்டு சிரிப்பான் அல்லது அமைதியாக இருப்பான். அவருடைய தந்தை அவனை கடிந்து கொள்ளும் போது அவன் ஊமை போல நிற்பான் அல்லது அவர் சொல்வதை காது கொடுத்து கவனமாக கேட்பான். அவர் திட்டுவது முடிந்தவுடனே முறுவலித்துக் கொண்டே தன் வேலையை செய்ய போய்விடுவான். அவனுடைய அண்ணன் ஓர் படை வீரனாக சேர்ந்த போது அலியோஷாவுக்கு 19 வயது.
அதனால் அவனை வியாபாரியிடம் சேர்த்து விட்டார் அவனுடைய தந்தை. எடுபிடி வேலை. அவனுக்கு அவனுடைய தமையனின் பழைய சப்பாத்துக்களை கொடுத்திருந்தார்கள் போடுவதற்கு. அத்துடன் தந்தையின் பழைய மேலங்கியும் தொப்பியையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் வியாபாரி அவனுடைய தோற்றத்தை கண்டு வியப்படைந்தான். நீ எனக்கு சிமியோனின் இடத்திற்கு ஒருவனை கொண்டு வருவாய் என்று நினைத்திருந்தேன். இவனை கொண்டு வந்திருக்கிறாய். இவனை வைத்து நான் என்ன செய்வது என்றான் வியாபாரி. அவன் எல்லா வேலையும் செய்வான். குதிரைகளை பராமரிப்பான், ஓட்டுவான், எந்த வேலையும் செய்வான். அவனை பார்க்க மெலிந்தவனாக இருக்கிறான், ஆனால் அவன் மிகவும் வலிமையானவன். அத்துடன் எதையும் விருப்பத்துடன் செய்வான் என்றார் தந்தை. அவனை பார்க்க தெரியுது. சரி, பார்ப்போம் என்றான் வியாபாரி. அப்படி அலியோஷா வியாபாரியிடம் போய் சேர்ந்தான். வியாபாரியின் குடும்பம் பெரிதல்ல. மனைவி, அவளுடைய முதிய தாய், மனம் முடித்த ஒரு மகன். அவனும் அதிகம் படித்தவன் அல்ல. அவன் தந்தையின் வியாபாரத்தை கவனித்து வந்தான். வியாபாரிக்கு இன்னும் ஒரு மகன். அவன் படித்தவன். பள்ளி படிப்பை முடித்த பின் பல்கலைக்கழகத்திற்கு சென்றான். ஆனால் பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதோ காரணத்தால் வெளியேற்றப்பட்டிருந்தான். அதனாலே அவனும் வீட்டில் தான் வசிக்கின்றான். அத்துடன் வியாபாரிக்கு ஒரு மகளும் இருந்தாள். அவள் இன்னும் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தாள். முதலிலே அலியோஷாவை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவன் நாகரிகமற்றவனாக, மோசமாக உடையணிந்தவனாக, பழக்க வழக்கங்கள் தெரியாதவனாக இருந்தான். காலப்போக்கில் அதற்கெல்லாம் அவர்கள் பழகிவிட்டார்கள். அலியோஷா அவனுடைய அண்ணனிலும் பார்க்க நன்றாக வேலை செய்தான். அத்துடன் எந்த வேலையையும் மிக விருப்பத்துடன் செய்தான். அவனை அவர்கள் எல்லா வகையான எடுபிடி வேலைகளுக்கும் அனுப்பினார்கள். அவன் அவற்றை விரைவாகவும் உடனடியாகவும் செய்து முடித்தான். ஒரு வேலையிலே இருந்து மற்ற வேலைக்கு நிற்காமல் சென்று முடித்தான். அதனால் வீட்டிலே செய்வது போலவே அவன் தோளிலே எல்லா வேலைகளும் விழுந்தன. வேலைகளை செய்ய செய்ய மேலும் வேலைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன. அவனுடைய வீட்டு தலைவி, அவளுடைய முதிய தாய், அவர்கள் மகன், மகள், சமையல்காரி எல்லோரும் அவனுக்கு வேலை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அலியோஷா இதை செய், அலியோஷா அதை செய். என்ன, நான் சொன்னதை மறந்து போனாயா அலியோஷா? அலியோஷா, அதை செய்ய மறக்காதே. அப்படி காலை தொடக்கம் இரவு வரை குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவனும் இங்கே ஓடுவான், இதையும் அதையும் செய்வான், எதையும் மறக்க மாட்டான். எல்லோவற்றையும் செய்வதற்கு அவனுக்கு நேரம் இருந்தது. அத்துடன் எந்த நேரமும் உற்சாகமாகவும் இருந்தான். அவனுடைய அண்ணனுடைய பழைய சப்பாத்துக்கள் விரைவிலேயே தேர்ந்து போயின. கந்தல் ஆடையிலே கால் வீரர்கள் வெளியே தெரிய அவன் போய்க் கொண்டிருப்பதைக் கண்டு அவனுடைய எசமான் அவனை ஏசினான். அவனுக்கு இன்னொரு சோடி சப்பாத்தை சந்தையிலே வாங்கி சொல்லி ஆணை கொடுத்தான். அலியோஷா புதிய சப்பாத்துக்கள் கிடைத்ததை இட்டு மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் அவற்றை அணிந்து அங்கும் இங்கும் ஓடி வேல் செய்தால் மாலையிலே அவன் கால்கள் உழைவதைக் கண்டு கால்களை பார்த்து கோபப்பட்டான். அவனுடைய தந்தை அவனுடைய சம்பளத்தை பெறுவதற்காக வந்தபோது அந்த சப்பாத்துக்கள் வாங்கிய பணத்தை அவனுடைய சம்பளத்திலே இருந்து எசமான் கழித்திருந்ததைக் கண்டு தந்தை கோபப்படுவார் என்று அவன் பயந்தான். மாரி காலத்தில் அலியோஷா விடுவதற்கு முன்பே எழுந்து விடுவான். விறகுகளை வெட்டுவான், முற்றத்தை கூட்டுவான், மாடுகளுக்கும் குதிரைகளுக்கும் உணவு கொடுப்பான், அடுப்புகளை பற்ற வைப்பான், சப்பாத்துக்களை சுத்தம் செய்வான், சமோவார் கேத்தல்களிலே தேநீர் தயாரிப்பான், அவற்றை துலக்கி வைப்பான். அவனை எழுத்தன் சாமான்களை கொண்டு வரும்படி சொல்லுவான். சமையல்காரி பானுக்கு மாவை பிசைய சொல்வாள், பாத்திரங்களை கழுவச் சொல்வாள். அதன் பிறகு அவனை நகரத்திற்கு எடுபிடி சாமான்கள் வாங்கி வரும்படி அனுப்புவார்கள். அல்லது மகளை பள்ளியிலே இருந்து அழைத்து வரும்படி சொல்லுவார்கள். முதிய தாய்க்கு ஒலிவெண்ணெய் வாங்கி வரும்படி அனுப்புவார்கள். ஏன் இத்தனை நேரம் இதற்கு எடுத்தாய் என்று ஒவ்வொருவரும் கத்துவார்கள். அவர்கள் தாங்கள் ஏன் போக வேணும், அலியோஷாவை போகலாம் தானே என்பார்கள். அலியோஷா, அலியோஷா, அலியோஷா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் வேலை செய்து கொண்டிருந்த போது காலை உணவு இடைக்கிடை உண்பான். இரவு உணவை சரியான நேரத்திற்கு அவன் சாப்பிட்டதே இல்லை. இரவு உணவு நேரத்துடன் வந்து சாப்பிட்டதற்காக சமையல்காரி அவனை கண்டிப்பாள். ஆனால் அவனுக்காக அவள் வருத்தமடையவும் செய்வாள். அவள் அவனுடைய இரவு உணவுக்காக ஏதாவது சூடாக தயாரித்தும் வைத்திருப்பாள். விடுதலை நாட்களிலே வழக்கத்திலும் கூடுதலான வேலைகளை அலியோஷாவிற்கு இருக்கும். ஆனால் அலியோஷாவுக்கு விடுதலை நாட்கள் பிடிக்கும். ஏனெனில் அன்று ஒவ்வொருவரும் சிறு சிறு அன்பளிப்புகள் கொடுப்பார்கள். அது அதிகமில்லை, இருந்தாலும் அது 60 கோப்பை காசுகள் வரை தேரும். அதுவே அவனுக்கு சொந்தமான பணம். ஏனெனில் அலியோஷா தன் சம்பளத்தை கண்ணால் கண்டதே இல்லை. அவருடைய தந்தை வந்து வியாபாரியிடம் அதை வாங்கி கொண்டு போய்விடுவார். அத்துடன் அவர் அலியோஷாவை சப்பாத்துக்களை தேய்த்தது
கொடுத்ததற்காகவும் ஏசவும் செய்வார். அவன் 2 ரூபில் வரை சேமித்தவுடன் சமையல்காரியின் அறிவுரையின்படி கைகளால் பின்னப்பட்ட சிகப்பு ஜாக்கெட் ஒன்றை வாங்கினான். அதை அவன் அணிந்தபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். உவகையாலே திறந்த வாயை அவனால் மூடவே முடியவில்லை. அலியோஷா அதிகம் பேச மாட்டான். அவன் எப்போதாவது பேசினால் திடீரென்றுதான் படபடவென்று பேசுவான். அப்போது அவனுடைய தலை வேறு பக்கம் திரும்பியிருக்கும். அவனை யாராவது எதையாவது செய்ய சொன்னாலோ செய்து முடியுமா என்று கேட்டாலோ தயங்காமல் ஓம் என்று சொல்லிவிட்டு உடனே அதை செய்யவும் தொடங்கிவிடுவான். அலியோஷாவுக்கு பிரார்த்தனை செய்ய சிவம் தெரியாது. அவனுடைய தாய் சொல்லிக் கொடுத்ததையும் மறந்து போயிருந்தான். இருந்தும் பிரார்த்தனை செய்தான். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் தன் கைகளால் சிலுவை குறி போட்டு பிரார்த்தித்தான். அப்படி அவன் 1.5 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தான். 2ஆம் ஆண்டு முடிவிலே எதிர்பாராத அதிர்ச்சியான ஒரு விடயம் அவனுக்கு நடந்தது. ஒரு நாள் பெரும் ஆச்சரியமான விடயம் ஒன்றை அவன் கண்டுபிடித்தான். மற்றவர்கள் அவனை கொண்டு வேலை செய்வதற்காகத்தான் உபயோகித்தார்கள். ஆனால் ஒருத்தி மட்டும் அவனை அப்படி நடத்தவில்லை. அந்த உறவு அப்படியானதல்ல. அது விசித்திரமானது, ஒரு வித்தியாசமானது ஒரு உறவு. சப்பாத்துக்களை சுத்தம் செய்வதற்கு, சிற்றேவல்களை செய்வதற்கும், குதிரைகளை சேணத்திலே பூட்டுவதற்கும் ஒருத்தன் தேவைப்பட்டது போல, எந்த சேவையை செய்யவும் தேவைப்படாமல் இன்னொன்றை செய்வதற்கு ஒருத்தன் தேவைப்பட்டான். ஒருத்தியை அணைக்கவும் அவளுக்கு உதவவும் அவன் தேவைப்பட்டான். அந்த உறவை சமையல்காரி உஸ்ரீனியாவிடம் கண்டான். அவள் இளமையாகவும் இருந்தாள். அவளுக்கு பெற்றோர் இல்லை. அலியோஷாவை போலவே அவளும் கடினமான உழைப்பாளி. தன் வாழ்க்கையில் முதலாக தன் சேவைகளை அல்ல, தன்னை இன்னொரு மனித உயிருக்கு தேவைப்படுகின்றது என்பதை அவன் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். அவனுடைய தாய் அவனுக்காக வருந்திய போதெல்லாம் அவன் அதை கவனித்ததில்லை. அது இயற்கை என்று நினைத்தான். தனக்காக தானே வருத்தம் அடைவதைப் போலவே என்று நினைத்தான். ஆனால் இது உஸ்ரீனியா. அவள் முற்றுமுழுதாக அந்நியமான ஒருத்தி. அவனுக்காக வருத்தம் அடைகின்றாள், இரக்கம் கொள்கின்றாள், அன்பு காட்டுகின்றாள். அவனுக்காக வேறாக சூடான கஞ்சியை எடுத்து வைத்து தருகின்றாள். அவன் உண்பதை பார்த்து கொண்டிருக்கின்றாள். கன்னத்திலே கையை வைத்துக் கொண்டு, கைச்சட்டியை மடித்து வைத்துக் கொண்டு அவனை பார்த்து கொண்டிருக்கின்றாள். அவளை அவன் பார்த்தால் புன்னகை செய்கின்றாள். அவனும் புன்னகை செய்வான். அவனுக்கு இது ஒரு புதிய விசித்திரமானதொரு விடயமாக இருந்தது. ஆனால் அது அவனை பயமுறுத்தவும் செய்தது. இது தான் செய்யும் வேலையில் குறுக்கிடலாம் என்று பயந்தான். இருந்தும் அவளுடன் இருப்பது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உஸ்ரீனியாவை தைத்து கொடுத்த அவனுடைய காட்சட்டையை அவன் பார்த்தபோது தன் தலையை ஆட்டி முறுவலித்தான். அவன் வேலை செய்து கொண்டிருந்த போது அல்லது சிற்றவர்களை செய்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது அவளை பற்றி அவன் அடிக்கடி நினைத்துக் கொண்டான். உஸ்ரீனியா நல்ல பெண் என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்வான். உஸ்ரீனியா தன்னால் முடிந்த போது அவனுக்கு உதவி செய்வாள். அவன் அவளுக்கு உதவி செய்வான். அவனுக்கு அவள் தன் வாழ்க்கை வரலாறு முழுவதையும் சொல்லியிருந்தாள். எப்படி தன் பெற்றோரை இழந்தாள், எப்படி அவளுடைய மாமியார் அவளை எடுத்து வளர்த்தாள். பின்னர் நகரத்திலே ஒரு வியாபாரியின் இடத்திலே அவளை வேலைக்கு சேர்த்து விட்டார்கள். அந்த வீட்டின் சொந்தக்காரனான வியாபாரியின் மகன் அவளை தகாத உறவுக்கு உட்படுத்த விரும்பினான் என்றும் அதை அவள் எப்படி தடுத்தாள் என்றும் சொன்னான். அவள் கதை சொல்வதில் விருப்பமுடையவள். அவனும் அவள் சொல்வதை கேட்க விருப்பம் காட்டினான். சிறு விவசாயிகள் நகரத்திலே வேலை செய்ய வரும்போது அங்கே வேலை செய்யும் பெண்களை அடிக்கடி மனம் செய்திருக்கின்றார்கள் என்பதை அவன் கேள்விப்பட்டிருக்கின்றான். அவனுடைய பெற்றோர் அவனை மனம் முடித்து கொடுக்க விரும்புகிறார்களா என்று அவள் ஒரு முறை கேட்டாள். தனக்கு தெரியாது என்று அவன் சொன்னான். கிராமப்புறத்து பெண்களை மனம் செய்ய தனக்கு விருப்பமில்லை என்று சொன்னான். அப்படியானால் எவரையாவது நீ விரும்புகிறாயா என்று கேட்டாள். உனக்கு விருப்பமானால் உன்னை நான் மனம் முடிக்க விரும்புகின்றேன் என்றான். சும்மா போ அலியோஷா, உனக்கு வாய் கூடி போச்சு என்று சொல்லி அவருடைய முதுகிலே தான் வைத்திருந்த புடவை துண்டால் செல்லமாக தட்டினாள். ஏன் முடியாது என்றான். ஒரு முறை சிலோவெற்றிக்கு அலியோஷாவின் தந்தை வந்தார், அவருடைய சம்பளத்தை வாங்குவதற்காக. அந்நேரம் வியாபாரியின் மனைவியின் காதுகளுக்கு அலியோஷா உஸ்ரீனியாவை மனம் முடிக்கப் போகின்றார் என்ற கதை எட்டியிருந்தது. அதை அவள் விரும்பவில்லை. அவள் ஒரு குழந்தையையும் பெற்றுக்கொண்டு இங்கே இருந்தால் அவளால் என்ன பிரயோசனம் என்று நினைத்து கொண்டு அந்த விஷயத்தை தன் கணவரிடம் சொன்னாள். வியாபாரி அலியோஷாவின் சம்பள பணத்தை அவன் தந்தையிடம் கொடுத்த போது, எப்படி என் மகன் வேலை செய்கின்றான் என்று கேட்டார். நான் சொன்னேன் அல்லவா, அவன் விருப்பத்துக்கு நன்றாக வேலை செய்வான் என்றார் தந்தை.
அதெல்லாம் சரி, ஆனால் அவனுடைய தலைக்குள் இப்போ வேறு ஏதோ புகுந்திருக்கின்றது. அவன் எங்கள் வீட்டு சமையல்காரியை மனம் முடிக்க விரும்புகின்றான். அதில் எனக்கு விருப்பமில்லை. அப்படி நடந்தால் அவர்களை இந்த வீட்டிலே நாங்கள் வைத்திருக்க மாட்டோம் என்றார் வியாபாரி. அந்த முட்டாள் அப்படிப்பட்ட ஒன்றை யோசிப்பான் என்று யார் நினைத்திருப்பார்கள் என்று அந்த முதியவர் சொன்னார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் அதை பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்றார். அவர் சமையலறைக்கு சென்று மேசையிலே குந்தி மகனுக்காக காத்து கொண்டிருந்தார். அலியோஷா அப்போது ஏதோ சிறு வேலையொன்றை செய்வதற்காக வெளியே போயிருந்தான். திரும்பி மூச்சு வாங்க வந்தான். உனக்கு நல்ல அறிவிருக்கிறது என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் உன்னுடைய தலைக்குள் வேறு ஏதோ பூந்து குடியிருக்கிறதாம். அது என்ன என்று அவனுடைய தந்தை அந்த விடயத்தை ஆரம்பித்தார். என்னிடமாக இருக்கின்றீர்கள்? அப்படி ஒன்றுமில்லை என்றான் அவன். எப்படி ஒன்றுமில்லை என்று சொல்கின்றாய்? நீ மனம் முடிக்க வேண்டும் என்று சொல்கின்றாய் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். நேரம் வரும்போது நீ மனம் முடிக்கலாம். உனக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு பெண்ணை நாங்களே தேர்வு செய்து முடித்து வைப்போம். நகரத்தில் உள்ள அடக்கமில்லாத பெண்ணாக இல்லாமல் அவள் இருப்பாள். அவனுடைய தந்தை பேசிக்கொண்டே இருந்தார். அலியோஷா ஒன்றுமே பேசாமல் நின்று பெருமூச்செறிந்து கொண்டிருந்தான். தந்தை சொல்லி முடித்த பின் அலியோஷா முறுவலித்தான். அப்படியானால் அதை கைவிட்டு விடுகின்றேன் என்றான். இதைத்தான் நல்லறிவு என்று சொல்கின்றேன் என்றார் தந்தை. பின்பு அலியோஷா உஸ்ரேனியாவை தனியாக இருந்தபோது அவன் தந்தை சொன்னவற்றை அவளுக்கு சொன்னான். ஆனால் அவள் ஏற்கனவே கதவடியிலே நின்று எல்லாவற்றையும் கேட்டுவிட்டிருந்தாள். அது சரியில்லை, அது நடக்காது, உனக்கு கேட்கிறதா? அவர் கோபப்படுகின்றார். எந்த நிலையிலும் அதை செய்ய முடியாது என்று சொல்கின்றார். உஸ்ரீனியா தன் மேலாடைக்குள் முகத்தை புகுத்துக் கொண்டு அழுதாள். அலியோஷா தலையை ஆட்டி கொண்டிருந்தான். என்ன செய்வது? அவர்கள் எங்களுக்கு சொன்னது போல நாங்கள் செய்ய வேண்டியதுதான் என்றான். அலியோஷா மாலையில் ஜன்னல்களை அடைத்துக் கொண்டிருந்த போது, உன்னுடைய தந்தை சொன்னது போல அந்த முட்டாள்தனத்தை நீ விட்டுவிடப் போகிறாயா என்றாள் லிசவானி. ஓம், நாங்கள் அதை விடப் போகிறோம் என்றான் அலியோஷா ஒரு புன்முறுவலுடன். பின்னர் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். பழையபடி அலியோஷா வழக்கமாக செய்யும் வேலைகளை செய்தான். அதன் பின் உஸ்ரீனியாவுடன் மனம் முடிப்பதை பற்றி அவன் கதைக்கவே இல்லை. ஒரு நாள் தவக்காலத்தில் எழுத்தர் அவனை கூப்பிட்டு வீட்டு கூரையிலே இருந்த உறைபனியை சுத்தம் செய்ய சொன்னார். அலியோஷா கூரையில் ஏறி எல்லா உறைபனியையும் தள்ளிவிட்டான். நீர்க்குழாயிலே இருந்த உறைபனி கட்டிகளை வாரி அள்ளும் போது கால் சறுக்கி கீழே விழுந்தான். துரதிருஷ்டவசமாக அவன் உறைபனியிலே விழாமல் கதவின் மேலிருந்த ஓர் இரும்பு துண்டிலே விழுந்தான். உஸ்ரீனியாவும் வியாபாரியும் மகளும் அவரிடம் ஓடி வந்தார்கள். உனக்கு அடிபட்டு விட்டதா அலியோஷா? ஆம். இல்லை, பரவாயில்லை. ஆனால் எழ முயன்ற போது அவனால் எழ முடியவில்லை. அவன் முறுவலித்தான். அவனை வீட்டுக்குள்ளே தூக்கி கொண்டு போனார்கள். மருத்துவர் வந்தார். அவனை பரிசோதித்தார். எங்கே நோகிறது என்று கேட்டார். எல்லா இடமும் நோகிறது என்றான். பரவாயில்லை, எசமானுக்கு கோபம் வந்து விடப் போகிறது என்று நான் பயந்தேன். என் தந்தைக்கு சொல்லுங்கள் என்றான். அலியோஷா 2 நாட்கள் படுக்கையிலே கிடந்தான். 3ஆம் நாள் மதகுருவை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். நீ உண்மையில் சாக போகிறாயா அலியோஷா என்று உஸ்ரீனியா கேட்டாள். உண்மையாகவே சாகப் போகிறேன். ஒருவனால் தொடர்ந்து வாழ முடியாது. நேரம் வந்தவுடன் இங்கே இருந்து போய்விட வேண்டியதுதான் என்றான் அலியோஷா. வழக்கம் போல படபடவென்று கதைத்தான். நன்றி உஸ்ரீனியா, என்னில் நீ மிகவும் அன்பு காட்டினாய். எங்களை அவர்கள் மணமுடிக்காமல் தடுத்தது எத்தனை நன்மையான விடயமாக போச்சு. அப்படி நடந்திருந்தால் இப்போ என்ன நடந்திருக்கும்? நான் இறந்திருப்பேன், நீ தனியாக இருந்திருப்பாய். புரோகிதர் வந்தார். தன் கைகளாலும் நெஞ்சாலும் பிரார்த்தனை செய்தார். கீழ்ப்படிந்து நடந்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதிருந்தால் அதுவே இவ்வுலகில் நல்லது. அதே போல நீ அங்கேயும் அப்படியே நடந்தால் நல்லதே என்றார். அலியோஷா அதன் பின் மிக குறைவாகவே கதைத்தான். தனக்கு தாகமாக இருக்கிறது என்றான். ஏதோ ஒன்றை பார்த்து முழு வியப்பிலே ஆழ்ந்திருப்பது போல அவன் கண்கள் காணப்பட்டன. அப்படி வியப்பிலே ஆழ்ந்து கிடந்த பின் தன் கால் கைகளை நீட்டி இறந்தும் போனான். நன்றி.